வாய்ஸின்னு 2015 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் வந்து பேச போகிறேன். கூட பிறந்த அண்ணா வந்து என்னென்னா ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜம்முவில் வந்து லாஸ்ட்டாக வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க. பணியாற்றிட்டு இருக்கும்போது பாய்ஸ் அங்கே வந்து ஷூட் பண்ணி வாரில் வந்து இறந்துட்டாங்க. அண்ணாவோட பாடியை வந்து கொண்டு தரும்போது எங்ககிட்ட வந்து எழுதி வாங்கினாங்க. அரசு வேலை வந்து என்னென்னா படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து அரசு வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினாங்க. அப்போ நாங்களும் வந்து எழுதி சைன் போட்டு கொடுத்தோம். அம்மாவுக்கு வந்து என்னென்னா மகனை இழந்து இருக்கிறப்போ வந்து என்னென்னா வேலை பார்க்குறதுக்கு வந்து அந்த டைமில் மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து வராது. ஸோ வந்து அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து சொல்லிட்டாங்க, என்னோட பொண்ணுக்கே வந்து வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து நேச்சுரோபதி படிச்சுட்டு இருந்தேன், இயற்கை மருத்துவம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போது செகண்ட் இயர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணாவுக்கு வந்து நல்ல விருப்பம், அவனுக்கு வந்து நான் டாக்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு ரொம்ப விருப்பம். யாரும் எங்ககிட்ட வந்து சொல்லலை. அண்ணா இறந்து 3 வருஷத்துக்கு உள்ளாடி வந்து அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி எங்ககிட்ட யாருமே வந்து இன்ஃபார்ம் பண்ணல. எங்ககிட்ட அன்றைக்கி எழுதி வாங்கினது, நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் வந்து 5.5 வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். நாகர்கோவிலில் வந்து என்னென்னா முன்னாள் படைவீரர் சங்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஜாப்புக்காக வந்து போய் கேட்க போயிருந்தோம். அங்கே போய் கேட்க போனோடனே எங்ககிட்ட சொன்னாங்க, இல்லைம்மா உங்களுக்கு ஜாப் கிடையாது, நீங்கள் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு அவன் இறந்து, இப்போ வந்து அப்ளை பண்ணுறீங்க, அவன் இறந்து 3 வருஷத்துக்கு உள்ளாடி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து அது தெரியாது, 3 வருஷத்துக்கு உள்ளாடி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ இல்லை வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. எங்களுக்கும் வேறு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். நானும் அம்மாவும் போய் மனு கொடுத்து பார்த்தோம். அங்கேயும் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ணவே இல்லை. அப்புறம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் 2019 வந்து மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு. அப்பாவாலேயும் எங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்பா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வீட்டில் வந்து சண்டை போடுவாங்க. அதனால் அவர்னாலேயும் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்பாவும் இறந்துட்டாங்க, 3 வருஷம் ஆகுது. அப்பாவும் இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு வந்து நாங்கள் வந்து வேலை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அம்மாவுக்கு 51 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கும் வந்து அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவோட ஆர்மி இதுலேருந்து கேட்பாங்க. கேட்கும்போது அம்மா ஃபுல்லாக கேட்குறது, என் பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அதுக்கப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, பொண்ணுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால் வந்து பொண்ணுக்கு வேலை கிடையாதுன்னு. அப்போ அம்மாவுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாவுக்கும் வந்து இப்போது 51 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்து தரல. நிறைய வாட்டி வந்து என்னென்னா போராடிட்டோம் அந்த வேலைக்காக. போராடி வந்து டயர்ட் ஆகிடுச்சு. இனியாவது வந்து என்னென்னா மக்களை நம்ம விழித்தெழுவோம். இவ்வளோ நாளும் முட்டாளாக இருந்ததை விட்டுட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்தை வந்து உருவாக்குவோம். ஸோ எல்லோரும் வந்து என்னென்னா சிந்தித்து வாக்களிங்கள். நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷனில் வந்து என்னென்னா நம்மளோட நாட்டையே வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து யோசித்து நல்லா சிந்திச்சு வந்து நம்ம ஓட்டு போடுவோம். இப்போ உள்ள ஆட்சியில் வந்து என்னென்னா நம்ம பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ எல்லாருமே உமன் சேஃப்டிக்காவது இந்த வாட்டி வந்து நம்ம என்னென்னா ஓட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த அரசு வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால அவங்க என்ன தான் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்களும் நல்லது பண்ணலையே, அவங்களையும் தோற்கடிப்போம். நாட்டில் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஊழல் லஞ்சம் மட்டும்தான் அதிகமாகவே இருக்குது. ஒரு வேலைக்கு நாங்கள் போய் நின்னாலே இங்கே போய் பாருங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படி தான் நம்ம வந்து மக்கள் வந்து பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்களே யோசித்து வாக்களிங்கள். அண்ணன் இறந்து வந்து 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா வேலை தாங்கன்னு உங்ககிட்ட கேட்கல. இதே மாதிரி யாருமே வந்து பாதிக்கப்படக்கூடாது. நம்மளுடைய சுதந்திரம் நமக்கானது. அதை வந்து நம்ம விட்டு கொடுக்காம நம்ம போராடி ஜெயிப்போம். நல்ல ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவோம். நன்றி.